வீட்லயே குழம்பு மிளகாய்த்தூள் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மிளகாய் தனியா ஒரு கிலோ எடுத்திருக்கேன். 100 கிராம் மஞ்சள் எடுத்திருக்கேன். கடுகு, ஜீரகம், மிளகு, சோம்பு, கடலைப்பருப்பு, பச்சரிசி எல்லாமே 100 கிராம் எடுத்திருக்கேன். வெந்தயம் 75 கிராம் எடுத்திருக்கேன். வெயில்ல மிளகாயை நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயில தனியாவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வாசனை வரணும். எந்த பொருளை கருகக்கூடாது. இப்ப கடுகு சேர்த்து நல்லா கடுகு வெடிச்சு வரணும். அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். ஜீரகம் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனை கலர் சேஞ்ச் ஆகணும். இப்ப மிளகு சேர்த்துக்கலாம். மிளகும் அப்படிதான் நல்லா வாசனை கலர் சேஞ்ச் ஆகணும். சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா வாசனை வந்த பிறகு எடுத்துடலாம். இப்ப வெந்தயம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு அரிசி குழம்பு நல்லா திக்னஸ் கொடுக்கும். அதுக்காகவும் வறுவல் செய்யும் போது நல்லா கிறிஸ்பியா இருக்கும். அதுக்காகவும் சேர்த்துக்கிறோம். இப்ப ரெண்டுமே நல்லா வறுத்து எடுத்த பிறகு நம்ம மஞ்சளும் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். நல்லா வறுத்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எல்லா பொருளையும் ஆற விட்டுட்டு மாவு மிஷின்ல கொண்டு அரைச்சிட்டு வந்தா குழம்பு மிளகாய் தூள் சூப்பரா ரெடி.